டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தாவேக மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகள் அகற்றப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் எத்தனை இடங்களில் இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை நடைபெறக்கூடிய நிலையில் பாதுகாப்பு பணியில் தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இபியில் இருந்தும் மின் ஊழியர்கள் தற்பொழுது தாழ்வாக போகக்கூடிய மின் கம்பிகளை அகற்றி வருகிறார்கள். அதே போல இந்த மாநாட்டு திடலை சுற்றி இருக்கக்கூடிய சில கடைகளும் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தாழ்வான பகுதியில் கயிறுகள் அந்த அதிக கூட்ட நெரிசலாலோ அல்லது வாகனங்கள் வரும் பொழுது விபத்துகளை தவிர்ப்பதற்காக இந்த கம்பிகள் அகற்றப்பட்டு வருகிறது. இன்று மற்றும் நாளை இந்த கம்பிகள் அகற்றப்பட்டு நாளை மறுநாளே மின்சாரம் வழங்கப்படும் என்றும் மின் ஊழியர்கள் கூறுகிறார்கள். இதனிடையே இந்த திடலில் இருக்கக்கூடிய பின்புறத்தில் 150 ஜெனரேட்டர்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த ஜெனரேட்டர்கள் கொண்டு வரப்பட்டு திடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மின் கம்பங்கள் அகற்றப்படுவதால் மாநாட்டு திடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதனால் அசம்பாவிதங்கள் மட்டுமே தடுக்கப்படும் என்றும் மின்சார ஊழியர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.